Hi friends, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இங்கிலீஷ்ல 10th ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் 7ல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு தெரியாத அந்த மாதிரி சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ தி டையிங் டிடெக்டிவ் அப்படிங்கிறது தான் ப்ரோஸ் 7. இதோட ஆத்தர் வந்துட்டு ஆர்த்தர் கொனான் டாயல் அப்படிங்கிறவர் தான். இதில் வந்துட்டு சில கிராஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பாருங்கள். கொஸ்டின் அப்படின்னா என்கொயரி அப்படிங்கிற வார்த்தையில் சொல்லலாம். அன்இமேஜினபிள் அப்படின்னா இன்கன்சீவபிள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்துட்டு டு எக்ஸாமின் ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் சம்திங். ஸோ ஏதோ எல்லா பார்ட்ஸை பற்றியும் நம்ம எக்ஸாமின் பண்ணுறோம் அப்படின்னா அதை அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சுச்சுவேஷனை வந்துட்டு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதை வந்துட்டு இன்வெஸ்டிகேட் அப்படின்னு சொல்கிறோம். கனெக்ஷன் அல்லது ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் செயினை வந்துட்டு நம்ம லிங்க் அப்படின்னு சொல்லலாம். டு நோட்டீஸ் அல்லது வாட்ச் பண்ணுறத அப்சர்வ் அப்படிங்கிற வார்த்தையில் சொல்லலாம். அடுத்து ஃபிகர் அவுட் சம்திங், ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இல்லையா? ஸோ அது வந்து டெடியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டு கன்சிடர் த எவிடன்ஸ் அண்ட் தென் டிசைட் வாட் இஸ் ட்ரூ ஆர் கரெக்ட். அதாவது எவிடன்ஸ்லாம் நம்ம பார்த்து ஒரு முடிவுக்கு வரோம் இல்லையா? ஸோ அதை தான் கன்க்ளூட் அப்படின்னு சொல்கிறோம். க்யூரியஸ் வாண்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ், அதை வந்து இன்குயிஸ்டிவ், அதாவது ரொம்ப க்யூரியஸாக நம்ம வந்து ஒரு சில திங்ஸை புரிஞ்சுக்கிறோன்னு ரொம்ப க்யூரியஸாக இருப்போம்ல. ஸோ அதை வந்து இன்குயிஸ்டிவ் அப்படிங்கிற வேர்டில் சொல்கிறாங்க. ரிலேட்டட் டு த மைண்டை கூட ரிலேட் ஆகிறத மென்டல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக வந்துட்டு எ பர்சன் ஹூஸ் ஜாப் இஸ் ஃபைண்ட் ஆர் ரெகக்னைஸ் த ஹிடன் இன்ஃபர்மேஷன், அதாவது மறைஞ்சிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வந்து கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணக்கூடிய அந்த ஜாப்பை டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். டு லுக் க்ளோஸ்லி அட் சம்திங், ரொம்ப க்ளோஸாக ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதை எக்ஸாமைன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம். ஷோன் ஆர் மேட் நோன், அதாவது வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா அதை ரிவீல்டு அப்படின்னு சொல்கிறோம். டிஃப்ரெண்ட் சைட்ஸ் ஆர் வேஸ் ஆஃப் லுக்கிங் அட் சம்திங், வேறு அதாவது வித்தியாசமான ஆங்கிளில் நம்ம ஒரு இதை பார்க்குறோம், வேறு கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதை ஆஸ்பெக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டு மேக் எ லாஜிக்கல் கெஸ் தட் சம்திங் இஸ் ட்ரூ பேஸ்ட் ஆன் த எவிடன்ஸ், அதாவது லாஜிக்கலாக நம்ம வந்துட்டு ஒரு இதை ப்ரூவ் பண்ணுறோம் பார்க்குறோம் அப்படின்னா அதை வந்துட்டு இன்ஃபர் அப்படின்னு சொல்கிறோம். டு லுக் அட் சம்திங் கேர்ஃபுல்லி டு ஃபைண்ட் ப்ராப்ளம்ஸ் ஆர் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட இன்ஃபர்மேஷனை நம்ம வந்துட்டு கேர்ஃபுல்லாக பார்த்து கவனமாக பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம இன்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அடுத்ததாக நம்ம ஆத்தர் பற்றி பார்க்கலாம். ஜோசப் பெல் அப்படிங்கிறவர் 1837 பிறக்கிறாரு, 1911 இறந்து போகிறாரு. இவர் வந்து மெடிசனில் லெக்சரராக வந்துட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்துட்டு என்னென்னா ஒரு நல்ல அதாவது ஒரு விஷயத்தை வந்துட்டு டிடெக்டிவ் பண்ணி, அதாவது அதை நல்லா ஆராய்ச்சி பண்ணி அந்த விஷயத்துக்கான இதை வந்துட்டு கண்டுபிடிப்பார். ஓகேவா? அதை வந்து டயக்னோசிஸ் பண்ணுவார். ஸோ அந்த டிடெக்டிவ் அப்ரோச் வந்துட்டு ஆர்த்தர் கொனான் டாயலுக்கு வந்துட்டு என்னென்னா பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது மூலமாக வந்த கேரக்டர் தான் ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படிங்கக்கூடியது. ஓகேவா? அடுத்ததாக வந்துட்டு அந்த டைமில் ஸ்காட்லாண்டில் நடந்த ஒரு இதை பற்றி தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஸ்டோரியில் கொடுத்துருப்பாங்க. ஜோசப் பெல் அப்படிங்கிறவர் எங்கே பிறந்தாருன்னா எடின்பர்க் அப்படிங்கக்கூடிய பிளேஸில் பிறக்கிறாரு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜோசப் பெல்லோட அந்த அப்ரோச் வந்துட்டு டாயலுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதோட விளைவாக வந்த கேரக்டர் தான் ஷெர்லாக் ஹோம். ஓகேவா? இப்போ ஆர்த்தர் கொனான் டாயல் அவரை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு நான் ஆர்த்தர் ஜோசப் பெல்னு சொல்லிட்டேன். ஆர்த்தர் கிடையாது, ஜோசப் பெல் அப்படிங்கிறது ஒரு கேரக்டர் தான். ஓகேவா? ஸோ இதோட ஆர்த்தர் வந்துட்டு யாருன்னா டாயல் தான். நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் அந்த லெசன் சொல்லும் போதே. ஸோ ஆர்த்தர் வந்துட்டு டாயல் தான். ஓகேவா? ஆர்த்தர் கொனான் டாயல். இவர் வந்து 1859 பிறக்கிறாரு, 1930 இறந்து போகிறாரு. இவர் வந்துட்டு என்னன்னா ஒரு பிரிட்டிஷ் ரைட்டர். இவர் வந்து ரொம்ப எது மூலமாக வெளியுலகத்துக்கு நல்லா ஃபேமஸ் ஆனார் அப்படின்னா இவருடைய டிடெக்டிவ் ஃபிக்ஷன் ஸ்டோரி மூலமாக தான். ஓகேவா? அதுவும் முக்கியமாக ஷெர்லாக் ஹோம் அப்படிங்கிற அந்த கேரக்டர் மூலமாக தான் இவர் வந்துட்டு என்னன்னா நிறைய விதத்துக்கு ரீச் ஆனவர். இவர் ஒரு பிரிட்டிஷ் ரைட்டர். ஓகேவா? அடுத்து டாயல் வந்துட்டு நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸும் வந்துட்டு எழுதியிருக்கிறாரு. ஃபேமஸ் டிடெக்டிவ் அந்த இதை வச்சு என்னன்னா நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸும் எழுதியிருக்கிறாரு. இவருடைய கேரக்டர் எல்லாமே டாக்டர் வாட்சன் அப்படிங்கக்கூடிய கேரக்டராக வந்துட்டு இவருடைய ஸ்டோரியில் எல்லாமே என்னென்னா ஒரு கேரக்டர் வந்துட்டு அந்த கதையை நரேட் பண்ணும். ஸோ அது வந்து டாக்டர் வாட்சன் அப்படிங்கிற கேரக்டர் தான். 1887 இவர் வந்துட்டு ஸ்டடி இன் ஸ்கார்லட் அப்படிங்கக்கூடிய ஒன்று வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுறாரு. இதுதான் என்னென்னா அந்த ஹோம்ஸ் அண்ட் டாக்டர் வாட்சனை பற்றின 4 நாவல் வந்திருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டாக உள்ள நாவல் வந்துட்டு எதுனா த ஸ்டடி இன் த ஸ்கார்லட் அப்படிங்கிற அந்த நாவல் தான். இவருடைய முக்கியமான ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டோரிஸ் ஆஃப் ஷெர்லாக் ஹோம் அந்த ஸ்டோரிஸும் அடுத்து தி லாஸ்ட் வேர்ல்டு அப்படிங்கக்கூடிய ஸ்டோரியும் தான் இவருடைய முக்கியமான குறிப்பிடத்தக்க
வேலை அப்படின்னு சொல்லலாம். ஒர்க் அதாவது இவருடைய ரைட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்ததாக வந்துட்டு கிளாசரி பார்த்துக்கோங்க. ஹோமோஃபோன் ஹோமோனிம் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு 2 கொஸ்டினாவது வந்துடும். கன்ஃபியூஸ்டு வேர்டு ப்ராட் பாட் இந்த மாதிரி இது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட பாட்டுனாலும் பிராட்டுனாலும் ஒன்று தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிப்போம். அது கிடையாது. பிரிங்கோட இதுதான் பாட் அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்ட்டு தான் பாட்டுன்னு சொல்லுவோம். ஸோ பிரிங்க்னா என்ன? கொண்டு வருது. பாட்டுங்கிறது பையோட பாஸ்ட். அப்போ பைனா என்ன? வாங்கிட்டு வான்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி சில ஒரு எழுத்துனால நம்மளுக்கு அது குழப்பது இல்லையா? ஸோ அதுதான் என்னதான் நம்ம கன்ஃபியூஸ்டு வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க கன்ஃபியூஸ்டு வேர்ட்னா என்னென்னு. அடுத்து ரிவ்யூனா என்ன? ரிவ்யூ அப்படிங்கிறது ஒரு புக்கை பற்றியோ இல்லை ஒரு பிளேனா என்னென்னா நாடகம். அடுத்து ஃபிலிம் பற்றியோ இல்லை ஈவெண்ட்டு பற்றியோ இதை ஏதோ ஒரு பற்றி நம்ம வந்துட்டு ஒரு அசஸ் பண்ணி அது இப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஓகேவா? நியூஸ் பேப்பர்லேயோ மேகசின்லேயோ சொல்கிறது தான் ரிவ்யூ. ஸோ இப்போல்லாம் நிறையா மூவி ரிவ்யூ அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரிவ்யூ ஆகாது. நியூஸ் பேப்பர் மேகசினில் வரக்கூடியது அப்படிங்கிற மாதிரி நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம வந்து ரிவ்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பேம்ப்ளெட். அடுத்து பேம்ப்ளெட் அப்படின்னா என்ன? பேம்ப்ளெட் அப்படிங்கிறது ஒரு சின்ன புக்லெட்டாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஜஸ்ட் ஒரு பேப்பர், அதாவது லீஃப்லெட்டாக இருக்கலாம். இப்போ நம்மளுக்கு தீபாவளி ஆடி தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு வீடு வீடாக ஒரு பேப்பர் மாதிரி போடுவாங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம பேம்ப்ளெட் அப்படின்னு சொல்லலாம். அது வந்துட்டு ஏதோ ஒரு சிங்கிள் சப்ஜெக்ட் பற்றியோ ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட் பற்றியோ வந்துட்டு அந்த பேம்ப்ளெட் அப்படிங்கிறது இருக்கலாம். இது வந்து என்னென்னா ரொம்பவே ஒரு அட்ராக்டிவ் வேயாக வந்துட்டு இருக்கும். அதில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், அதில் ப்ரெசென்ட் பண்ணுறக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நம்மளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான இருக்கும். ஈஸியாக நமக்கு அதில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபுல்லாக உட்காந்து வாசிக்கணும் அந்த மாதிரி இருக்காது. படிச்சுன்னு நம்மளுக்கு வந்து அங்கே என்ன சொல்ல வராங்கங்கிறத தெளிவாக வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம பேம்ப்ளெட்டுன்னு சொல்கிறோம். இதை மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ப்ராடக்டை பற்றி டெஸ்கிரைப் பண்ணுறதுக்கு, இல்லைனா கமர்ஷியல் இன்ஃபர்மேஷன், இல்லைனா ஏதாவது ஒரு ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி இதுக்கு பேம்ப்ளெட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து லெட்டர் ஆஃப் என்கொயரி அப்படின்னா என்ன? லெட்டர் ஆஃப் என்கொயரி அப்படிங்கிறது ஃபார்மல் லெட்டர். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. ஃபார்மல் லெட்டர். மெசேஜுங்கிறது இன்ஃபார்மல்னு பார்த்துருப்போம். லெட்டர் ஆஃப் என்கொயரிங்கிறது ஃபார்மல் லெட்டர். இதில் வந்துட்டு என்னென்னா நம்ம ஏதோ ஒரு இதை பற்றி நமக்கு அதிகமான டீட்டெயில் வேணும், இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா அதை கேட்குறதுக்காக நம்ம எழுதக்கூடியது தான் இந்த லெட்டர் ஆஃப் என்கொயரி அப்படிங்கிறது. இது வந்து 200 வார்த்தைகளுக்கு தாண்டி நம்மளுக்கு வந்துட்டு போகக்கூடாது. இதை எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு திங்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், இல்லை ஏதோ ஒரு கோர்ஸ் வந்துட்டு நம்ம படிக்கிறதுக்காக இது பண்ண போகிறோம், எங்கேயாவது ட்ரிப் போக போகிறோம் அப்படின்னா அதை பற்றி நம்ம நிறையா டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதுக்கு நம்ம இதை வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். இந்த லெட்டர் ஆஃப் என்கொயரியில் கண்டிப்பாக சென்டர் டீட்டெயில், யார் அனுப்புகிறாங்க அப்படிங்கக்கூடிய டீட்டெயில் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இது லெட்டர் ஆஃப் என்கொயரி. அடுத்த ஃபுல்லுமே வந்துட்டு உங்களுக்கு கிராமர் தான். வேறு அவ்வளோதான். இதோட வந்துட்டு நமக்கு முடிஞ்சிடுச்சு. போயம் எல்லாமே நம்ம வந்துட்டு ஆல்ரெடி வீடியோ வந்துட்டு நம்ம போட்டுட்டோம். எல்லா போயமும் ஃபுல் டீட்டெயில், ஃபுல் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு கொடுத்துட்டோம். 10th ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் மட்டும்தான் நம்மளால் ஃபுல்லாக எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் கொடுக்க முடியல. எனிவே என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிடாத விஷயங்கள் நான் கொடுத்துருப்பேன்னு நம்புகிறேன். ஸோ அதை பற்றின உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஸோ அப் டு 10th வரையே பார்த்துட்டோம். எக்ஸாம் வந்துட்டு நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்.